தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஜனநாயகன் திரைப்படம், அதாவது நடிகர் விஜய் அவர்கள் நடித்த கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதியே வரும் அப்படின்னு எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது தொடங்கி வழக்கு வந்து சென்சார் போர்டுன்னு மாறி மாறி போய் பிப்ரவரி 9ஆம் தேதி ஒரு முடிவுக்கு வந்து இதை நாங்கள் வந்து மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பத்துக்கு தயாராக இருக்கோம்னு ப்ரொடக்ஷன் தரப்பில் ஒத்துக்கொண்டதன் பேரில் வழக்கெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணப்பட்டது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. இன்னி வரைக்கும் வந்து அந்த அந்த படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு நிலை தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதற்குள் அந்த படம் சமூக வலைதளத்தில் வெளியாகி நேற்றைக்கு வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியதையும் நம்ம பார்த்தோம். அப்போ என்ன லீக் செய்தது யார் அப்படின்ற கேள்வியை விட அதற்கான சூழ்நிலை அமைத்து கொடுத்தது யார் என்ற கேள்வி வந்து நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. இப்போ சென்சார் போர்டு ஒருவேளை வந்து பிப்ரவரி 9லேருந்து இப்போ நம்ம ஏப்ரல் 9, 10லே வந்துட்டோம். ஸோ இன்னமும் அதை வந்து என்ன காரணங்களால் அவங்க அதை ஏன் அது தணிக்கை சான்றிதழ் கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும், இப்போவாவது சென்சார் போர்டோட தூக்கம் கலையுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்ப வேண்டியது இருக்கிறது. அது பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வெங்கடேஷ் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. சார் சொல்லுங்கள், என்ன என்ன நடந்தது பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த படத்தை பற்றி எந்த விதமான இதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மறு ஆய்வு குழுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஒரு மெம்பருக்கு யாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. தள்ளி போகுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்ததே தவிர, அதுக்கப்புறம் இந்த ஜனநாயகன் படம் வருமா, என்ன நடந்தது அப்படின்றதே ஒரு இன்னி வரைக்கும் புரியாத புதிராக இருக்குது. இப்போ இவ்வளவு கோடி செலவு பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வெளியாகி அதுக்கு சைபர் கிரைம் வரைக்கும் போய் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய நிலைமை. சென்சார் போர்டு தானே பொறுப்பேற்றுக்கணும். இதுக்கு இவ்வளோ தூரம் போகணும். எதுக்குங்க சென்சார் போர்டு பொறுப்பேற்றுக்கணும்? உங்கள் தலைப்பே முதல்ல தவறான தலைப்புங்க. சென்சார் போர்டு தூங்குகிறாருன்னா என்ன தலைப்பு இது? சென்சார் போர்டு தூங்காமல் இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில் வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை 10 படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? சென்சார் போர்டு தூங்கினா ரிலீஸ் ஆகுமா? இந்த தலைப்பே நான் முதல்ல ஆட்சேபிக்கிறேன். சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சினிமா கோட் ஆஃப் ஆக்ட் படி உங்கள் படம் என்ன இருக்கோ அதற்கான சர்டிஃபிகேட் தான் சென்சார் போர்டு கொடுக்கும். அது சென்சார் போர்டே கிடையாது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் தான் அது. நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த படம் சென்சார் போர்டோடைய சினிமா ஃபோட்டோகிராஃபி ஆக்ட் படி எந்த கேட்டகரியில் வருதோ அதற்கான சர்டிஃபிகேட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. யூ இல்லை ஏ, இல்லாட்டி U13+, US7+, U16+, இந்த 4 கேட்டகரிக்குள்ளே தான் படம். இன்னொன்று எஸ் இருக்குது, அது வந்து அது மருத்துவ சம்மந்தமான ஒரு இது. அதிகமான வன்முறை காட்சிகள், அதிகமான ஆபாசனமும் இருந்தால் அதுக்கு ஏ போவாங்க. மற்றபடி சில கன்வென்ஸ் வந்து இவங்க ஆனாங்கன்னா அது U16+ கொடுப்பாங்க. இல்லை பேரண்டல் கைட்லைன்ஸில் U13+, இல்லை U7+, இப்படி தான் வந்து கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? சென்சார் போர்டுக்கு நீங்கள் முறைப்படி வந்து அப்ளை பண்ணிங்கன்னா, முறைப்படி எப்படி வந்து சின்ன படங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே தான் பெரிய படங்கள் கொடுப்பாங்க. போர்டு உள்ள ஒரு படம் போகிறப்ப இது விஜய் நடித்த படம்ன்றதுக்காக எல்லாம் உட்காந்துட்டு நைட்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க. விஜய் நடித்த படம் 500 கோடி படமும் ஒன்று தான், அவங்களுக்கு வெறும் 5 லட்சத்தில் எடுத்த படமும் ஒன்று தான். அது நீங்கள் ஒரு படத்தை அப்லோட் பண்ணி நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் சென்சார் போர்டில் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு அனுப்பிச்சிட்டோம், இதை நீங்கள் பார்த்து உங்கள் ஒப்பீனியன் கொடுத்து எனக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸாமிங் கமிட்டி போகும். எக்ஸாம் கமிட்டியில் 4 பேர் பார்ப்பாங்க. ஆர்ஓன்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் கேடரில் ஒருத்தர் பார்ப்பாங்க. அதில் 2 பெண்கள் 2 ஆண்கள் பார்ப்பாங்க. அதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து உடனடியாக இஷ்யூ பண்ணணும் அப்படின்ற ஆக்ட்லாம் கிடையாது. ஃபார்ம் 8 படி அவங்க பார்த்துட்டாங்க, இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது பெட்டர்ன்றப்ப டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி ஆர்ஓக்கு தான் இருக்கும். சரி, இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு டிசிஷன் கொடுக்குறாங்க. இப்போ U16+ கொடுக்குறாங்கன்னா 3 பேர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் U13+ கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஏன் U16+ தர மாட்டேன்றீங்கன்ற, இல்லைங்க அது குழந்தைகள் பார்க்குற மாதிரி இருக்குங்கன்னு அப்ஜெக்ட் பண்ணுறப்ப அந்த 3 பேர் மெஜாரிட்டி எடுத்துகிட்டு அது U16+ கொடுக்கலாமா U13+ கொடுக்கலாமான்னு அவரும் ஒரு டிஸ்கஷன் போய் அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் ஆகும். அது சர்டிஃபிகேட் ஆகாது. இந்த மாதிரி U16+ கொடுக்கலான்னு இருக்கிறோம், பேரண்டல் கைடன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும். கொடுக்கலாம் இருக்கிறோம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. கொடுத்துட்டோம்ல, கொடுக்கலான்னு இருக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணுன்றப்ப அதில் ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணி மும்பைக்கு மெயில் பண்ணுறாரு. இது வந்து ஆர்மி சம்மந்தப்பட்ட இஷ்யூவாக இருக்குது, எங்களால் டிசிஷன் எடுக்க முடியல,
சென்சார் போர்டில் 4 பேர் பார்க்குறவங்க வந்து வெவ்வேறு துறைகளை சேர்ந்தவங்க பார்ப்பாங்க. ஆடிட்டர் பார்ப்பாங்க, ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் பார்ப்பாங்க, கல்லூரி பேராசிரியர்கள் பார்ப்பாங்க, ரிட்டையர்டான மற்றவங்களை பார்ப்பாங்க, திரைத்துறையை சேர்ந்தவர் பார்ப்பாங்க. அப்போ இது எல்லாருக்கும் புரியாத மாதிரி சில காட்சிகள் வரப்போ அவங்க ஆர்வத்தை கொடுத்துருவாங்க. சார் இது வந்து ஒப்பீனியன் கேட்டுக்கங்க, ஒரு ஆர்மி சம்மந்தமான லோகோவை வந்து இன்டைரக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இது வந்து ஒப்பீனியன் நீங்கள் கேட்டுக்கங்கன்றப்ப கொடுக்கலாம் இருக்கோன்னு தான் ஆர்வம் சொல்கிறாரு. ஏன்னா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணால் தான் சர்டிஃபிகேஷன், அது வரையும் கொடுக்கலாம் இருக்கோன்னு தான் சப்ஜெக்ட். அப்போ ஒப்பீனியன் கேட்க போகிறப்போ ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்றப்ப ரிவைசிங் கமிட்டி போகணும். ஒப்பீனியன் எப்படி கேட்பாங்க? 4 பேர் படம் பார்த்துட்டாங்க, திருப்பி ஒரு 4 பேர் பார்க்கணும், அதில் ஒப்பீனியன் ஒருத்தர் பார்க்கணும், ஒப்பீனியன் கேட்கணும். ஏன்னா ஒரு ஆர்மி சம்மந்தமான விஷயம்னு வச்சிங்களேன், ஆர்மி சம்மந்தமான ஆட்களில் ஒரு மெயினான ஆள் வந்து இந்தந்த லோகோ யூஸ் பண்ணலாமா, இது நாட்டு இறையாண்மைக்கு தவறாக வருமா, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஒப்பீனியன் கேட்க போகுது. அப்போ ரிவைசிங் கமிட்டி நான் போக மாட்டேன், நீ கொடுக்கலாம் இருக்கிறோன்னு சொன்னியே, இதை கொடுத்துட்டியே, எனக்கு சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னு உங்கள் கோர்ட்டுக்கு யார் போகிறது? தமிழ் திரைப்பட வரலாற்றில் எதனா ஒரு படம் கோர்ட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? தமிழ் திரைப்படம் எவ்வளோ படம் எடுத்திருக்காங்க. ஆர்பி சௌத்ரி எடுத்திருக்காரு, ஏவிஎம் நிறுவனம் எடுத்திருக்கு, அதே மாதிரி நாங்க வந்து மத்திய திரைப்பட தணிக்கை வாரியமும் உடனே கோர்ட்டுக்கு போய் ஒரு படத்துக்காக மேல அப்பீல் பண்ணி சிங்கிள் பெஞ்ச்ல இருந்து ஒரே நாள்ல வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு மாத்தி இவ்வளவு சுறுசுறுப்பா எதுலயும் அவ்வளவு அப்ப வந்து புரிதல் உங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா கோர்ட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கு பதில் யார் சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரன சொல்லுவான். கோர்ட்டுக்கு நீங்க போனா யாரு சார் ஒரு சிங்கிள் பெஞ்ச் வந்து ஜட்ஜி ஒன்னு சொல்லிடுறாங்க, உடனே நைட்டோட நைட்டா அப்பீல் பண்ற அளவுக்கு அவ்வளவு. சரி சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜி சொல்லிட்டாங்க, ஆஷா சொல்லிட்டாங்க, நீதியரசர் சொல்லிட்டாங்க, அது அப்பீலே போகாம கோர்ட்டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் விடுதுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு படம் ரிவைசிங் கமிட்டி போறப்ப நான் ரிவைசிங் கமிட்டி போக மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு போய்க்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, பண்ண முடியாதுங்க. அது இல்ல பிப்ரவரி 9 எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. எதுவுமே செட்டில் ஆகலைங்க. ரிவைசிங் கமிட்டி போறப்ப பட நிறுவனம் கேவிஎன் நிறுவனம் வந்து என்ன சொல்லணும்? கேவிஎன் நீங்க ரிவைசிங் கமிட்டி போறதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம், முடிஞ்சிருச்சு. 2 நாள்ல இருந்து 3 நாள் டைம் எடுத்துப்பாங்க, ரிவைசிங் கமிட்டி பார்ப்பாங்க, அவங்க சில ஒப்பீனியன்லாம் கேட்பாங்க. இப்போ ஏற்கனவே கொடுத்த கட்ல இருந்து இதெல்லாம் வந்து சரியில்லாத மாதிரி ஒப்பீனியன்ல சொல்றாங்க, சார் இதெல்லாம் நீங்க கட் பண்ண சம்மதிக்கிறீங்களா? சம்மதிக்கிறோம், முடிஞ்சிருச்சு. படம் வந்து சர்டிஃபிகேட் ஆகி வெளியே வந்துடும். யாருக்கு பராசக்தி படமே வெளியே வந்துருச்சு, இது வெளியே அவ்வளவு பெரிய கட்டுங்க அந்த படம். கூலி படமே சர்டிஃபிகேட் வெளியே வந்துச்சுங்க, 24-30 கட்டில் வெளியே வந்துச்சுங்க. இது இந்த படம் அந்த படம்லாம் கிடையாது. தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு. இது இங்கே இருக்கவங்களுக்கே புரியல. இப்போ நீங்கள் சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் கொடுத்ததை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்றுக்கலாம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் ஏற்றுக்க வேண்டியதானே? சரி ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், நாளைக்கு இதே மாதிரி ஒரு படம் வந்து ரிவைசிங் கமிட்டி பார்க்குன்னு ஒரு குழு சொல்லுறப்ப நான் ரிவைசிங் கமிட்டி தேவையில்லை, நான் போய் ஜட்ஜி கிட்ட போய் ஜட்மெண்ட் சார் அந்த பாயிண்ட் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் 9க்கு வந்து கரெக்டாக ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் கொடுத்துடுறோம், எங்களுக்கு வேண்டாம் வழக்குன்னு ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து சொல்லலை. முழுசாக நீங்கள் வரலாறு கேட்டுக்கோங்க. ரிவைசிங் கமிட்டி போயிட்டாங்க, ரிவைசிங் கமிட்டி போனோம்னா நாங்கள் அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னப்போ டபுள் பெஞ்சு போகுது. டபுள் பெஞ்ச் என்ன சொல்கிறாங்க? ஆஷா சொன்ன தீர்ப்புக்கு தடை விதிக்கிறாங்க. இவங்க தடை விதிச்சிட்டாங்க, இந்த தடையை நீக்கணும்னு சொல்லிட்டு எங்கே போடுறாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. யார் போடுறது? தயாரிப்பு தலைவு போகுது. இவங்க போட்டு தான் ஆகணும், அவங்களோட இது சப்போர்ட் ஆகணும்ல. அவங்க தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கான அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு தரப்பு நியாயத்தை கேட்காம ஆஷா சொல்றாங்க. ஆஷா என்ன சொல்றாங்க? சினிமா போர்டு ஆக்ட் படி நாங்கள் வந்து ஆர்ஓ பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கப்படலாம், கொடுத்துட்டோம் அப்படின்னு கொடுக்கப்படலாம். ஆரோட டிசிஷன் மேக்கிங். அதுக்கு அப்புறம் நான் கேக்குறேன், இதெல்லாம் இல்ல முழுசா கேளுங்க. அந்த அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம் ரீஜனல் ஆபீசர்ட்ட இருக்கு. ஆஷா வந்து எங்க தரப்பை பத்தி கேட்காம ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இதான் வச்சது. அவங்க படத்தை நிறுத்தணும், படத்தை வெளியிடணும், ரிவைசிங் கமிட்டி போடலாம் சென்சார் போர்டு சொல்லவே இல்லை. நீங்க போய் ஆர்டர் வாங்கிட்டீங்க, சிங்கிள் பெஞ்சில் ஆர்டர் வாங்கிட்டீங்க. சிங்கிள் பெஞ்சில் ஆர்டர் வாங்கிட்டீங்களா? ஆஷா நீதியரசர் எங்க தரப்பு கேளுங்க, நாங்க ஏன் ரிவைசிங் கமிட்டி போகணுன்றத கேளுங்கன்னு தான் டபுள் பெஞ்சில் சொல்றாங்க. டபுள் பெஞ்சில் அவங்களுக்கான ஸ்பேஸை நீதிபதி தடை. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றதுக்கு என்னன்னு கேளுங்க, அவங்க தரப்பு நியாயங்களை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஆஷாவுடைய தீர்ப்புக்கு தடை வச்சு அது போய் முடிஞ்சது. இப்ப சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட்ல மறுபடியும் எங்க வருது? நீங்க நிவாரணம் வந்து டபுள் பெஞ்சிலே தேடிக்கிங்க அப்படின்னு சொல்லி நிவாரணம். டபுள் பெஞ்ச் என்ன பண்றாங்க? மறுபடியும் சிங்கிள் பெஞ்சே போங்க. அதுதான் நாங்க நிறைய காணொலியில சொல்றோம். பருத்தி மூட்டை குடோனுக்கே வந்துருச்சு. திருப்பி சிங்கிள் பெஞ்ச் வந்தவொடனே மறுபடியும் இது சட்ட போராட்டமாக இழுக்குன்னு பயந்து அவங்க தான் என்ன சொல்றாங்க? ரிவைசிங் கமிட்டி நாங்க சம்மதிச்சுக்கிறோம், சரி வித்ரா பாருங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் எதுவுமே சொல்லல. வித்ரா பாயிண்டிங்களா வாங்க மறுபடியும் அப்ளை பண்ணுங்க. ரிவைசிங் கமிட்டி போகுது, மும்பை போகுது, பாக்குறாங்க. பார்த்து முடிஞ்சு அதற்கான சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணிட்டு இது தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால இந்த படம் தேர்தல் சம்பந்தமான பிரதிபலிக்கு. இப்ப நீங்க படம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் படம் பார்த்துருப்பாங்க தெரியும்.
அவர் இப்படி கையை காட்டுறாரு, டிவிக்கு லோகோவே அதில் வருது, சரி டிவிக்கு தான் அவர் பேரே அங்க ம். தளபதி வெற்றி கொண்டான் பேரு. இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அப்ப தெரியாது நமக்கு. சரி இப்படி பல காட்சிகள் வந்து ம். அரசியல் சம்பந்தமான காட்சிகள் வர்றதுனால நீங்க வந்து தேர்தல் கமிஷன்கிட்ட ஒரு நோ அப்ஜெக்ஷன் வாங்கி டிசிஷன் இது எடுத்துக்கங்கன்னு இது சொல்லி எப்ப கொடுத்துட்டாங்க. இது எப்ப இன்னைக்கு அதெல்லாம் அன்னைக்கே ரிவர்சிங் கமிட்டி போயிட்டு முடிஞ்ச உடனே தேர்தல் கமிஷன்ல சொல்லிட்டாங்க. ம். நீங்க தேர்தல் கமிஷன்கிட்ட போயிட்டு நீங்க இந்த பட இல்ல சம்பந்தமான டேட் release வாங்கி- சொன்னீங்கன்னா தான், ஏன்னா நம்ம தேர்தல் அறிவிக்கப்பட்டது அப்புறமா தானே நம்மளுக்கு நடத்தை விதிகள்லாம் அமலுக்கு வருது. இந்த டேட் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து வந்து ஏங்க, எந்த இப்ப வந்து நல்லா கேளுங்க, ரிவர்சிங் கமிட்டி பார்த்த 3 நாள்லயே கொடுத்துட்டாங்க. ம். தேர்தல் கமிஷன் டேட் அறிவிச்சதுக்கு இதுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க அப்ப சர்டிபிகேட் அப்ப என்னத்துக்காக இந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க? யார் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு? தேர்தல் நேரம் இது வந்து இதெல்லாம் படம் வருது, வந்து அதெல்லாம் வருது. தேர்தல் விதிப்படி ஆ. ஒரு படத்தினுடைய ஹீரோ நடிச்சு அந்த படத்தினுடைய தலைவர் அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து தேர்தல் போட்டியிட்டு அதுக்கான தலைவரா இருந்தா வெளியிட முடியாது. தேர்தல் விதி அது. ம். ஏற்கனவே தேர்தலே வரலன்னா கூட, டேட் அனௌன்ஸ் பண்ணலன்னா கூட அப்படி விதியா? தேர்தல் வந்தாதான் அந்த பிரச்சனை. தேர்தல் வரலன்னா அதுதான் சொல்ல, அதுக்குமான கேப் இருக்குன்னா அந்த கேப்லயே படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் ரிலீஸ் ஆகணும்? அவங்க தான் சொல்லிட்டாங்களே. நீங்க ஏன்னா போய் மார்ச் 15க்கு தானே டேட்டே அனௌன்ஸ் பண்றாங்க. இல்ல மேடம், தேர்தல் நல்ல ஒரு தேதிகள். விஷயம் தெரிஞ்சுங்க. ரிவர்சிங் கமிட்டி வந்து படத்துக்கு பார்த்துட்டு அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டு அதற்கான சர்டிஃபிகேட், என்ன சர்டிஃபிகேட் எனக்கு தெரியாது, சொல்லக்கூடாது, okay. இஷ்யூ பண்ணிட்டாங்க. ம். இஷ்யூ பண்ணிட்டு ஒரு டிக் என்ன வைக்கிறாங்கன்னா, இப்போ தேர்தல் சமயமா இருந்தோம்னா பவர்ல சரி, இப்போ நீங்க வந்து மாண்புமிகு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ஒரு கோப்புல சைன் பண்ணுவாரா? இல்ல சார், அதுதான் நீங்க கரெக்ட். சொல்லுங்க. நான் என்ன இருங்க, சொல்றேன், இருங்க, மார்ச் கேள்விக்கு பதில் 15க்கு சொல்லுங்க. அப்புறம் சைன் தானே பண்ணுவாரா? வருது. அவர் என்ன சொல்லுவார்? மார்ச் 15க்கு அப்புறம் தானே அந்த விஷயம் ஆமா வருது. மேடம். இது பிப்ரவரி 9th வித்ட்ரா பண்றாரு, மார்ச் 15 நீங்க சொல்றீங்க ஒரே 3 நாள்ல நல்லா பாத்துட்டாங்க. கேளுங்க. அந்த கேப் தான் உங்க அவசரத்துக்குலாம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வேலை செய்யாது. ரைட். இருங்க, இந்த இடத்துல முழுசா ஓகே, சொல்றேன். இவ்வளவு இல்ல, ஒரே டைம் நிமிஷம், ஆயிடுச்சு. நான் ஒண்ணு ஜெகதீஷ் புரிஞ்சுங்க, அது நான் சொல்லிட்டோம். வரேன். நெக்ஸ்ட் டைம் இது வரும்போது வந்து சொல்லுங்க. இது ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் முடிச்சிருங்க. டைம் இது வரும்போது வந்து சொல்லுங்க. கியூ சிஸ்டம். ரைட், ஓகே. கியூ படி தான் வரும். வருதுன்னு சொல்றீங்க. ஓகே, ஜெகதீஸ்வரன் சார், இப்போ இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லா சார் சொல்லிட்டாரு கிளியரா. இப்போ நீங்க இந்த ப்ரொசீஜர்ல ஏதாவது லேகிங் பாக்குறீங்களா, இல்ல எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு, வந்து கரெக்டா கொடுத்துட்டாங்க இவங்க தான் எங்கயோ? ஏன்னா பிப்ரவரி 9க்கு அப்புறம் 3 நாள்ல படத்தை பார்த்து ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க, ஆனா ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. மார்ச் 15 தான் நமக்கு தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கே வர்றதை பார்க்குறோம். இப்போ இதுக்குள்ள என்ன சிக்கல், என்ன நோக்கமாக இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது ஒரு அரசியல் பேசாம நிச்சயமாக இந்த தலைப்பு குறித்து பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததுல இருந்து யாரு கூடயாவது ஒரு கூட்டணிக்கு போவாருங்கிறது பரவலாக பேசப்பட்டது. அவரும் அதற்கான முயற்சிகளும் செய்தார். அந்த நாம் தமிழர்ல ஆரம்பித்து விசிக, அதிமுக, காங்கிரஸ் வரைக்கும் போச்சு. நீங்க என்டிஏக்குள்ளேயும் முயற்சி பண்ணாங்க. என்டிஏக்குள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளும் நிறைய முயற்சி நடந்தது. அது சென்ட்ரல் பாஜக இருக்கலாம், இல்ல மாநில பாஜக இருக்கலாம், அவர்களும் முயற்சி செய்தார்கள். ஆனா விஜய் வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன காரணத்தினால என்னவோ அவர் வந்து பாஜக போறதுல அவருக்கு பெரிய உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பாஜக பக்கம் இவர் வரமாட்டார். ஆனால் அதே சமயம் விஜய் என்ன செய்கிறார், காங்கிரஸ் கூட நிறைய நெருக்கத்தை காட்டுறாரு. காங்கிரஸ் கூட நம்ம போலாமான்னு அவர் பேசுறாரு. ராகுல் காந்தியோட தொடர்புல இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வரும்பொழுது பாஜகவுடைய நோக்கம் என்பது அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். காங்கிரஸ் இல்லாத பாரதம், காங்கிரஸ் முக்த பாரத் தான் உங்களுடைய நோக்கம். எல்லா ஊர்களையுமே காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பெரிய வளர்ச்சி எல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டிலையும் வந்து திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியை தொங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நிலையில தான் இருக்கு. திமுக கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கண்டெய்ன்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸை விஜய் வளர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார் என்கிறதா இன்னைக்கு பாஜக வந்து அவங்க பார்த்த ஒரு விஷயம். விஜய் வந்து அவர் வளர்றது மட்டும் இல்லாம தேவையில்லாம காங்கிரஸை வளர்த்து விடுகிறார். இதுதான் இந்த இடத்துல நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை பத்தி பேசும் பொழுது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அப்படின்னும் போது நீங்க அதுக்குள்ள பிஜேபியை கொண்டாந்து சேர்க்க முடியுமா? அது ஒரு படத்துக்காக இந்த மாதிரி 1000 படங்கள் 1000 விஷயங்கள் வந்துட்டு தானே இருக்கு. எல்லாம் அப்பெல்லாம் வந்து மறுப்பு தெரிவிக்காத பிஜேபி இந்த விஜயோட இந்த ஒரு படத்துக்கு வந்து உள்ள சொல்றேன். அதான் இது வந்து ஏன்னா முன்னாடி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, இப்பதான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிறதா இதுக்கு முக்கியமான காரணம். நீங்க ஏன்னா நீங்களே சொல்றீங்க இன்சூரன்ஸை பாருங்க. அவங்க டிசம்பர்ல மேபி கொஞ்சம் லேட்டா தட்கல்ல தான் போடுறாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டா கூட அவர் சொல்ற மாதிரி ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே ஃபாலோ பண்ணிருக்கலாம், சீக்கிரமாவே இந்த ப்ராசஸ் போயிருக்கலாம். பட் லேட்டா தான் போடுறாங்க. அந்த மேக்கர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரென்த் அடிக்கலாம்னு ஒரு நோக்கம் இருக்கலாம். சினிமாட்டிக் மைலேஜ் கிடைக்கும், பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும், நோக்கம் இருந்திருக்கலாம். லேட்டா போட்டிருக்கலாம். பட் ஆனா கிட்டத்தட்ட ஜனவரி 5ஆம் தேதி இவங்க சொல்றபடியே, நீங்க சொல்ற டைம்லைன் படியே அவங்க வந்து 5 பேரும் பார்த்து யூஏ கொடுக்கலாங்கிற அளவுக்கு எல்லாம் பேசிட்டாங்க. ஏன்னா அது ஆஷா அவங்க கோர்ட்ல இதெல்லாம் பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது, கொடுக்கலாங்கிறது வந்துட்டாங்க. அதற்கு பிறகுதான் இந்த பார்த்த 5 நபர்கள்ல ஒருவர் சொல்றாரு, இல்லங்க இதுல வந்து சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடிதம் எழுதுறதாகவும், மும்பைக்கு அந்த கடிதம் போனதாகவும், அதற்கு பிறகுதான் இது வருகிறது. நீங்க ஆஷா கோர்ட் நடந்த பிறகு நீங்க ஜெனரலா நீங்க கோர்ட்ல ஹைகோர்ட்ல பாத்திருப்பீங்க, இந்த கேஸ்க்கான மென்ஷனிங் எல்லாம் எப்பயுமே காலையில நடக்கும். சிஜே வந்த பிறகு உடனடியாக போய் சார் இந்த கேஸ் நீங்க விசாரிச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. மதிய வேளையில போய் மென்ஷன் நடக்கிறதா ரொம்ப அபூர்வமான ஒன்று ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும்.
இது காலையில இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மத்தியான நேரத்துல தீர்ப்பாகுது. அவசர அவசரமாக சிஜே கோர்ட்டுக்கு போறாங்க, மென்ஷன் பண்றாங்க வாட் இஸ் அர்ஜென்சின்னு சொல்லும் போது இல்ல அவங்க கொடுத்துட்டாங்க, நான் உடனே வாங்கி உடனடியாக நான் கிட்டத்தட்ட ஆஷாவுக்கு கொடுத்த ஜட்மெண்ட் படி அடுத்த நாள் ஜனவரி 10ஆம் தேதி படம் ரிலீஸ்க்கான வேலைகள் எல்லாம் துவங்கும் பொழுது அவசர அவசரமாக இது போய் பண்றாங்க, ஸ்டாப் பண்றாங்க. அதற்கு பிறகு ஸ்டாப் ஆகுது. மறுபடியும் உச்சநீதிமன்றம் போது உச்சநீதிமன்றம் எல்லாம் எதிர்பார்த்து ஒன்றுதான், இது ஒவ்வொரு பிரச்சனை, இதெல்லாம் பெரிய பிரச்சனை கொண்டு வராதான் அவங்க டீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் டீல் பண்ணாங்க. அவங்க மறுபடியும் இங்க இருக்கிற பெஞ்சுக்கு வந்துருச்சு. இந்த பெஞ்சுக்கு வந்த பிறகு இது வந்து சிபிஎஃப்சியும் போறாங்க, இந்த மேக்கர்ஸ் போறாங்க, சிபிஎஃப்சி போறாங்க. மறுபடியும் இவங்க சிபிஎஃப்சி என்ன பண்றாங்க, எனக்கு என்ன கேட்காம நீங்க பண்ண முடியாதுன்னு மறுபடியும் ஒரு கேபினட் மனு போடுறாங்க. இப்ப நீங்க வேறு எந்த படத்திற்காவது இவ்வளவு தூரம் நீங்கள் வழக்காடு மன்றத்துல இவ்வளவு எஃபோர்ட்ஸ் சிபிஎஃப்சி போட்டிருக்கோம் நீங்க சொல்லுங்க வரலாறுல. நான் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, அதுதான் என்னுடைய நோக்கம். நான் இப்ப லீக் ஆனதை பத்தி நான் பேச விரும்பல, பட் ஆனா என்னுடைய நோக்கம் என்பது இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்கறாங்க. இல்ல இது வந்து இந்த தேதியில மட்டும் இல்ல, தேர்தல் நேரம் வரைக்குமே ரிலீஸ் ஆகக்கூடாது. இப்ப இன்னொன்னு சொன்னாரு 3 நாள்ல பண்ணிட்டாங்க. மார்ச் 19 அல்லது 20ஆம் தேதி அர்ச்சனா பட்நாயக் கிட்ட செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துறாங்க. அப்ப தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, மேடம் விஜயோட ஜனநாயகன் வந்து இப்போ வர மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ரிவைசிங் கமிட்டி அந்த படத்துக்கு ஓகே சொல்லல. நான் சொல்றது மார்ச் 19 அல்லது 20. ஏன்னா நீங்க என்ன செய்திகள் ஏதாவது எனக்கு காமிங்க. மார்ச் 19, 20 வரைக்கும் நீங்க என்ன சொன்னார் இல்லையா, பிப்ரவரி 9ல இருந்து ஒரு 3 நாள் 4 நாள் வேலை முடிஞ்சிச்சு. இல்ல எங்க முடிஞ்சது நமக்கு தெரியவே இல்ல. பிப்ரவரி 9க்கு அப்புறம் ஸ்டேட்டஸே நமக்கு பப்ளிக்கா எதுவுமே வரல. யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்டஸ் அந்த 4 பேர் ஒருத்தர் உடம்பு காய்ச்சல் அவ்வளவுதான் தெரிஞ்சது. அதை தவிர வேற எதுவுமே நமக்கு தெரியாது. அப்ப இப்ப வரைக்குமே நான் சொல்றேன், இப்ப வரைக்குமே நீங்க ரிவைசிங் கமிட்டி இதை பார்த்து இது ஓகே பண்ணி அவங்க மிலிட்டரி சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்குமே என்ஓசி வாங்கன்னு சொன்னாங்களோ, இல்ல அதை முடிஞ்சிருச்சு இனிமேல் இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல பாத்துக்கன்னு சொல்லி சொன்னாங்களா? ஏன்னா அர்ச்சனா பட்நாயக்கும் சொன்னது இது மாதிரி ஒன்று வந்து இது அன்பிரசிடென்டா இருக்கு. ஆக்சுவலி அன்பிரசிடென்ட் கிடையாது, முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு, அவங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். இது அன்பிரசிடென்டா இருக்கு, நானும் தலைமை தேர்தல் ஆணையத்துல கேட்டு சொல்லணும் அப்படிங்கறத சொல்லி சொன்னாங்களே தவிர, மேடம் இது வந்துருச்சா வரலையா இல்லை யாருக்குமே இது வரைக்கும். இப்போ சொல்றேன், நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் கூட இப்ப கூட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த ரிவைசிங் கமிட்டி இதை பார்த்து முடிவு பண்ணுவாங்கன்ற அளவுக்கு தான் நமக்கு தகவல் கிடைக்குது. சோ அதுதான் ரியாலிட்டி. கமிட்டி எங்க பார்த்தாங்க அதான் நாளைக்கு எனக்கு தெரியலங்க. இல்ல சொன்னது முன்னாடி பெரிய பிரேக்கிங் நியூஸ் நீங்க போடுங்க தினமலர்ல. ரிவைசிங் கமிட்டி ஏற்கனவே பார்த்து படம் சென்சார் கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் அதை வச்சு சிக்க வச்சுட்டு இருக்குன்னு சொல்லி போடுங்க. பெரிய பிரேக்கிங் நியூஸ் அவர் சொல்லிருக்கிறது. எனக்கு தெரிந்து எந்த செய்திகளையும் ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்த்ததாகவோ, ரிவைசிங் கமிட்டி பார்த்து அதுக்கு வந்து இதெல்லாம் சொன்னதாகவோ, நீங்க அங்க போங்கப்பா இங்க போங்கப்பா என்ஓசி வாங்கப்பான்னு சொன்னதாகவோ, இல்ல சர்டிபிகேஷனை கொடுத்ததாகவோ எங்கும் செய்திகள் இல்லை. இந்த தரவுகள் எங்கேயுமே இல்ல. இல்ல சார் தான் சொல்லணும், இல்லப்பா நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம், நாங்க எல்லாம் பார்த்து இதெல்லாம் முடிவு பண்றோம் சொல்லி சொல்லணும். எனக்கு தெரியல, பெரிய பிரேக்கிங் இது. அப்போ எங்க இது நடந்துச்சு? அப்ப இந்த இன்னாலே டிலே, இப்போ இவ்வளவு நேரம் டிலே ஆகிட்டே இருக்கு. நான் வந்து சிபிஎஃப்சி தான் இந்த லீக்கு காரணம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா இவ்வளவு டிலே ஏன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு அரசியல் மட்டும்தான் காரணம், வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? சிபிஎஸ் நோக்கம் என்ன? தேர்தல் முடிகிற வரைக்கும் விஜயோட படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. அதுக்கு பிறகு ரிலீஸ் ஆனா என்ன, ரிலீஸ் ஆகட்டும், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதுல என்ன ரொம்ப இல்ல இந்த இடத்துல இந்த மைலேஜ இந்த தேர்தல் நேரத்துல எடுக்கணும்னு தான் அந்த படத்தோட நோக்கமாகவே இருக்கக்கூடும் இல்லையா? அந்த படத்தை வந்து அவர் நடிச்சு கடைசி படம்னு சொல்லும் பொழுது அந்த மைலேஜ் எடுக்கணும்ன்றதுதான் ஒரு நோக்கமாக இருக்க முடியும். அப்ப ஏன் அந்த தரப்பிலிருந்தே அந்த படம் லீக் ஆயிருக்க கூடாதுன்ற ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுது. ஏன்னா இனிமே அது தேர்தலுக்கு அப்புறம் அது ரிலீஸ் ஆகி யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஸோ இவங்களும் சர்டிபிகேஷன் வரப்போறது இல்லை. ஸோ ஏன் வந்து இதை லீக் பண்ணியாவது மக்களை பார்க்க வச்சிடக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கக்கூடுமா? நிச்சயமாக இருக்குங்க. நான் சொல்றேன் சிபிஎஃப்சிக்கு நான் இதை நிச்சயமாக அவங்களுடைய நோக்கம் படம் ரிலீஸ் ஆக கூடாதுங்கிறது தான். படம் ரிலீஸ் ஆகணுங்கிற நோக்கம் கொண்டது விஜயும், விஜய் தரப்பும், விஜயோட ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க தான் வந்து அவங்களோட நோக்கம் இந்த படத்தை இப்படி செய்யணும். ஏன்னா விஜய் ஆக்சுவலி இந்த படம் வந்து பிளான் பண்ணது போன தீபாவளிக்கு, ஃபர்ஸ்ட் தீபாவளி தான். ஆனா விஜய் என்ன பிளான் பண்றாரு, இந்த பகவந்த் கேசரி கிட்டத்தட்ட பெண் வாக்காளர்களை கவரக்கூடிய ஒரு படம், இளைஞர்களை கவரக்கூடிய படம். இந்த படத்து வந்து நமக்கு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜா இருக்கும். கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் கேம்பெயினாவே இதான் இருக்க போதுதான் விஜயோட மைண்ட்ல இருந்துச்சு. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணானா அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த படம், அடுத்த ஒரு 3-4 வாரத்துக்கு படம் ஓடும், அப்புறம் ஓடிடில வந்துடும். அப்போ நம்ம கேம்பெயின் எப்படி போக மாட்டோம், நமக்கு ரொம்ப வெயில் அடிக்குது, நமக்கு வேர்க்கும், இந்த படம் வந்துட்டு போனாலே போதும் அப்படிங்கிறதா விஜயோட திட்டமா இருந்தது. விஜய் தான் செய்ய முடியாத பிரச்சாரங்களை 100 பிரச்சாரங்களை இந்த படம் செய்யும் பெருசா நம்பினார். நான் இவ்வளவு பொலிட்டிகல் ரெஃபரன்ஸ்லேயே போல ஜென்ரலாவே சொல்றேன், பகவந்த் கேசரியை நீ அப்படியே அச்சஸ்லாம் காப்பி அடிச்சு வச்சிருக்கனால அந்த ரெஃபரன்ஸ் பட்டு வச்சு சொல்றேன். ஆனா இப்போ இந்த லீக்கான பிறகு வர செய்திகள் என்பது அது டிவிக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய வந்து மற்ற கட்சிகளை அவர் அடிச்சு துவைக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் இருக்கு, இவர் தான் ஆபத் பாண்டவர் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தன்னோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் டூலாகவே இந்த படத்தை அவர் பயன்படுத்த கூட்டங்களோட காட்சிகள் எல்லாம் வர மாதிரி சில பாடல்கள் எல்லாம் வருது. அப்படி இருக்கும் பொழுது இதை அவர் பெருசா நம்பினார்.
சோ இத அவர் பெருசா நம்பி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், எப்படியாவது தேர்தல் பண்ணி சேர்க்கணும். இன்னைக்கு பார்க்கிறோம் விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயின் போல நிறைய சிக்கல் இருக்கு. போனாலும் கண்டென்ட் இல்ல, கண்டென்ட் இருந்தாலும் என்ன பேசுறதுன்னு தெரியல. பிரச்சாரத்துல வந்து தன்னுடைய வேட்பாளர்கள் கூட அறிமுகப்படுத்துற நிறைய சிக்கல் இருக்கு. அவர் போறது ஏன் போறாரு ஏன் வராருன்னு அவருக்கு குழப்பம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி நேரத்துல தான் பேச முடியாத விஷயங்களை, ஏன்னா அந்த ரசிகர்களுக்கு தேவை விஜய் பார்க்கணும், விஜய்க்கு ஒருத்தரை பார்க்கணும், அவர் சும்மா கை தூக்கி காமிச்சிட்டாலே போதும், அவர் விசில போய் ஓட்டு போடுங்க, விசில் போய் ஓட்டு போடுங்க சொன்னாலே போதும். அப்ப அவர்களுக்கு தீனி போடுகின்ற வகையில் அவர்கள் எல்லா இடத்துக்கும் நான் எல்லா ஊருக்கும் போக முடியாது, அப்ப என்னுடைய படம் எல்லா ஊருக்கும் போகட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை ஒருவேளை இது வந்து கசிந்து இருந்துச்சுன்னா, இந்த படம் முழுக்க வந்துருந்துச்சுன்னா அது விஜய் தரப்பில் இருந்து மட்டும்தான் செய்திருக்க முடியும். நான் அதையும் நான் ஆணித்தரமா சொல்றேன். சார் இந்த இடத்துல வெங்கடேஷ் சார் ரொம்ப ஒரு நியாயமான கேள்வி தானே. இவ்வளவு ஏன் யாருக்குமே இது இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கக்கூடிய விஷயம் யாருக்குமே இது நீங்க சொல்றீங்க 3 நாள்லன்னு யாருக்குமே இது தெரியாத அளவுக்கு எல்லாருமே வச்சுக்கிட்டது உங்களுக்கு தாங்க தெரியல. யாருக்கு அவருக்கு ஏன் தெரியலன்னு தெரியல. படம் சிவசிங் கமிட்டி பார்த்தாச்சுன்னு செய்தித்தாளே வந்துருச்சு. சார் துருக்கிடாதீங்க, உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கோங்க. அர்ச்சனா பட்நாயக் கிட்ட நோ ஒப்பீனியன் வேணும்னு சொல்லி தெளிவா சொல்லி அர்ச்சனா பட்நாயக்கு டேட்டா பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம பேட்டி கொடுக்குறாங்க. இல்ல அவங்க என்ன சொன்னாங்க தெரியாதுன்னு சொல்ல வந்திருக்கு, எனக்கு இத பத்தி தெரியல, நாலேஜ் இல்ல, ஹெட் ஆபீஸ கேட்கணும், தெரியாதுன்னு சொல்ல தவறான வார்த்தை, எனக்கு இந்த நாலேஜ் இல்ல, ஆனா தேர்தல் ஆணையத்தை நான் கேட்டு சொல்றேன்றாங்க. டிசிஷன் மேக்கிங் அவங்கள்ட்ட இருக்கு. இதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏற்கனவே மோடிஜி அவர்களுடைய பயோபிக் படம் எடுத்தாங்க, விஜய் ஓபிராய் நடிச்ச படம். அதுவே இன்னைக்கு தேர்தல் கமிஷன் அலோவ் பண்ணல ரிலீஸ் பண்றதுக்கு. சென்சார் ஆன படத்தை ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணல. இவர் நம்ம சந்திரசேகர் ராவை பத்தி பயோபிக் ஒன்று எடுத்தாங்க, அதுவும் தேர்தல் கமிஷன்ல வந்து அலோவ் பண்ணல. அதே மாதிரி ராஜசேகர் ரெட்டியை பத்தி ஒரு பயோபிக் படம் எடுத்தாங்க, அதுவும் தேர்தல் கமிஷன் தடை பண்ணுச்சு, அலோவ் பண்ணல. அவங்களுடைய ரூலை அவங்க சொல்றாங்க. இப்போ தேர்தல் வந்துருச்சு, படக்காட்சிகள் ஃபுல்லா அரசியல் சம்பந்தமா இருக்கு. இன்றைக்கு படம் சம்பந்தப்பட்ட ஒரு ஹீரோவே அரசியல் கட்சி இன்னைக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். இந்த படத்தை நீங்க சொல்றீங்க, இந்த தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் வந்துருச்சுன்னா கண்டிப்பா இது நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கரெக்ட் தான், பர்ஃபெக்ட் தான். ஆனா இது யாருமே क्वेश्चन பண்ண முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி தானே நீங்க சொல்ற டேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் தயவு செய்து புரிஞ்சுங்க மேடம். கோர்ட்டுக்கு நீங்க தான் மேடம் போயிருக்கீங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் போல மேடம். அவங்க வேலை அது இல்ல மேடம். எங்க அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் பணத்தை நீங்க என்ன சொல்றீங்கன்னா சர்டிபிகேஷன் வந்துருச்சு, ஒரு டாட் வச்சிருக்காங்க, அதை எடுக்க விஜய் தரப்பு ப்ரொடக்ஷன் தரப்பு எந்த முயற்சியும் எடுக்கல. இல்ல தேர்தல் கமிஷன் தான் முயற்சிகளை சொல்லணும். விஜய் தரப்புக்கு இப்ப பவர் இல்ல, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் பவர் இல்ல. மார்ச் 16ஆம் தேதியில இருந்து சொல்லணும் சார். அப்ப மார்ச் 16ஆம் தேதிக்கு தான் சர்டிபிகேஷனே வந்ததா? ஏங்க சர்டிபிகேஷன் வரலங்க இன்னும். தயவுசெய்து தவறு அவரு சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க. நீங்க தான சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்தாச்சு, முடிஞ்சிருச்சா? ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டிலே ஆச்சு, நல்ல சொல்ல, ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களையும் வச்சு கன்வின்ஸ் பண்ணி படம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு சர்டிபிகேட் ரெடி ஆயிடுச்சு. என்ன சர்டிபிகேட் எனக்கு தெரியாது சத்தியமா. ஆனா தேர்தல் சம்பந்தமா இருக்கிறதுனால அதை ரிலீஸ் பண்ண முடியாது. நீங்க நோ அப்ஜெக்ஷன் நீங்க கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி பால தேர்தல் கமிஷன் தள்ளி விட்டுச்சு. உண்மை சொன்னா தேர்தல் கமிஷனுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர்மிட்ட நோ அப்ஜெக்ஷன் தராங்களா? எதுக்கு சொல்றாங்க? ஒரு ஆர்மி சம்பந்தமா ஒரு தப்பா ஒரு ஆர்மி நீங்க காமிச்சிட்டீங்கன்னா ஆர்மி பெரிய பிரச்சனை ஆயிடும். அது இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும். இப்ப இவர் நடிச்சார்ல, நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு ஆர்மி படம் நடிச்சார்ல, எவ்வளவு பிரம்மாண்டமான படம். ஆனா அந்த படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து எண்டு வரையுமே ஒரு மேஜருக்கு கூட வச்சுதான் ஷூட் பண்ணாங்க. ஏன்னா தவறா சிலதை எடுத்துருக்கலாம், உங்களுக்கு தெரியும். படம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் காப்பி முடிச்சுட்டு அந்த படத்தை யாரு போட்டு காட்டுறாங்கன்னா நம்மளோட ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போட்டு காட்டுறாங்க. அதுல சில திருத்தங்கள்லாம் சொன்ன பிறகுதான் அது சென்சார் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷனுக்கே வருது. அப்ப இந்த ஆர்மி சம்பந்தமான படம் அது ஒருத்தருக்கு மட்டும் தான் அது கிளாரிங்கா இருந்திருக்கு மேடம். ஒருத்தருக்கு 2 பேர்லாம் அதெல்லாம் அவங்களுடைய மேடம். உங்களுக்கு ஒரு அதிகாரம்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரம். ரூல்ஸ்னா அந்த இந்த ரூல்ஸ் சினிமா போட்டோகிராஃபர் இருக்கும். இப்ப ரூல்ஸ்னா எல்லாரும் தானே ரீஜனல் ஆபீசர் தான் அதிகாரம். சினிமா போட்டோகிராஃபர் ஆக்ட்க்கு படி அவர்களான அதிகாரம். தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல. ஏன் தேர்தல் கமிஷன்ல அவருக்கு மட்டும் ஞானேஷ்குமாருக்கு மட்டும் அதிகாரமா, மத்த கூட ஒரு அதிகாரம் இல்ல நீங்களால கேட்க முடியுமா? உங்களுக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் அதிகாரம் வந்திருக்கோ அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தலாம். தேர்தல் கமிஷன் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லுது? ஆதார் கார்டை நாங்க எடுத்துக்க மாட்டோம், ஆவணமா சொன்னாங்க, டேரா அடிச்சாங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப ஏன்னா என்னுடைய அதிகாரத்தில் நீங்க தலையிடாத தேர்தல் கமிஷன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் மறுபடியும் நீங்க கன்வின்ஸ் ஆகி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, கன்வின்ஸ் பண்ண சொல்றாங்க. இவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இப்போ கூட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷனுக்கான ஆர்ஓக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்துக்குள்ள தான் அவர் செயல்பட முடியும். அவர் வானலாவே அதிகாரம்லாம் கிடையாது. இந்த 4 பேரும் பார்த்துட்டு இங்க சொல்ற மாதிரி கூட வச்சுங்க, 4 பேரும் பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆகி ஆர்ஓ பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆகலாம் கூட நிப்பாட்டுவாங்க. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இல்லைங்க நீங்க கன்வின்ஸ் ஆனாலும் நான் ஆக முடியாது. அவருக்கு அவர் தான் பச்சை எங்களுக்கு எழுத்து போடுறாரு.
படம் வந்து ரிவைசிங் கமிட்டி பார்த்தாச்சு, 100% பார்த்தாச்சு. நீங்க செய்தித்தாள் பாக்குறீங்களான்னு தெரியல, தெளிவா சொல்லிட்டாங்க, படம் பார்த்து முடிச்சாச்சு. இது தேர்தல் சமயமாக இருக்கிறதுனால தேர்தல் கமிஷன் அந்த பால சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருச்சு. இப்போ தேர்தல் கமிஷன் பார்த்துச்சுன்னா என்ன சொல்றேன், நான் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணதில்ல, வந்திருக்கு எங்ககிட்ட, நாங்க ஹேண்டில் பண்ணதில்ல, ஹெட் ஆஃபீஸை கேட்டு சொல்றோம். அது இப்போ தயாரிப்பு தலைப்பு எதுவும் சொல்ல, தேர்தல் கமிஷன் எதுவும் தெரியல, இவ்வளவுதான். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட வேலையை முடித்து விட்டது. இப்போ தேர்தல் கமிஷன் தான் சொல்லணும். இப்போ தேர்தல் கமிஷன் இப்போ கம்முன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கம்முன்னு இருக்காங்க, அவங்க எதுவுமே ஹேண்டில் பண்ணல, அது தொடவே இல்லை, வேற வேலையில் பிஸியாக இருக்கிறாங்கன்னா தேர்தல் முடிஞ்சோன்னா நடத்தை விதிகள் முடிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும் எல்லாமே. இப்போ விஜய் தரப்பு என்ன நினைக்குது, நம்ம இந்த படம் எதுக்காக எடுத்தோம், ஒட்டுமொத்தமா தமிழக அரசியல் கிட்ட நம்ம கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் ரஃப் காப்பியா கொடுக்குறாங்க. என்ன பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணி வச்சாங்களோ, அதாவது என்ன சொல்றாங்க, தேர்தல் நேரத்துல இதெல்லாம் வெளியிடுறது நல்லது இல்ல, கிடைக்கும், ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் இல்ல. மெயின் ஐடியா வந்து சம வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு பிரச்சாரம் மாதிரி ஆயிடும், அது வேண்டாம்ன்றதுக்காக தான். அதான ரூல், அதான ரூல். அப்படி கிடையாது, ரூல் அது கிடையாது. ரூல் என்ன, நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்கன்னா அந்த படம் நடிக்கிறப்ப அந்த படம் சம்பந்தமான ஆளே அரசியல் கட்சியில் நீங்க ஈடுபட்டுனா, இப்ப தேர்தல் நடக்குது, எல்லா தலைவர் சிலையை எதுக்கு மூடுறாங்க, அததான் கேக்குறேன். அதுதான் ரூல், ஜெனரல் ரூல், நடத்தை விதிகள். அப்ப இவர் ஒரு படம் நடிச்சு இது பிரச்சாரமாக இவர் பயன்படுத்துறதுக்காக இருந்தால், இப்ப உதயநிதி நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு கொள்கை பரப்பு ஒரு படத்துக்கு ரிலீஸ் பண்ண டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க, ஏடிஎம்கே கேட்பாங்க, பிஜேபி கேட்பாங்க, அது ரூல் ஆக்ட்ல வராது. நீங்க இப்ப விஜய் இந்த படம் நடிக்கல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், விஜய் இந்த படம் நடிக்கல, அஜித் நடிச்சாருன்னா படம் ரிலீஸ் ஆகும். சரி, புரியுது. நான் அதான் பிளாட்ஃபார்ம் கிடையாதுன்றதுக்காக தான் தேர்தல் ஆணையத்துல அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப அந்த ரூல்ஸ் இப்ப அந்த பேஸ் பண்ணி தான் இதை நிறுத்திருக்காங்க. நீங்க வந்து சொல்றீங்க அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க, அவங்களால நிறுத்தவே முடியல. நான் சொல்றது தணிக்கை வாரியம் இல்ல, சொல்ல தேர்தல் எலெக்ஷன் கமிஷனை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இப்ப அது வெளியிலேயே வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம், அது அவங்களுடைய தலைவலி மேடம். அது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அவங்க வந்து வாட்டர் மார்க் போட்டு எடிட் போர்டில் இருந்தவர் ரிலீஸ் ஆயிருக்கு, டேட்டோட ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பவும் அந்த பர்பஸ் டிஃபீட் ஆயிடுச்சு. மேடம் நல்லா ஒன்று கேளுங்க மேடம், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் கவலையே இல்லை மேடம். அவங்களுக்கு நீங்க ஒரு படம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆக்ட் படி அந்த படம் இன்னைக்கு எல்லாருக்கும் இதுக்கு வந்து இது வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரா சென்சார் போர்ட குறை சொல்லிருக்காங்க, சென்சார் போர்ட சொல்ல முடியாது. ஏன் சொல்லல, இந்த மாதிரி வெளியில வரக்கூடாது, நான் கேட்ட பதில் சொல்லுங்க. ஏன் சொல்லலனா, எல்லாருடைய படமும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் போய் தான் மேடம் வெளியே வருது, வானத்துல இருந்து வருது அவங்க படம். யாரோட படமும் வர முடியாது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எனக்கே சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வெளியிடுறது, நான் ஒரு திரைப்பட சம்பந்தப்பட்ட ஆளா சொல்றேன், இது மிகப்பெரிய தவறு. ஆனா திட்டமிட்டே இவங்க செஞ்சிருக்காங்கன்ற ஒரு 2 தான் நான் உண்மையா சொல்ல முடியும். ஏன்னா படம் வந்து 3 மணி நேரம் எடுத்திருக்காங்க படம், போர்டுக்கு வந்து 2.5 மணி நேரம் தான் படம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அது ரிலீஸ் பண்ணல, அதுக்கு நிறைய ப்ரூஃப் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் படம் பார்க்குறப்ப அங்கே சென்சார் காப்பின்ற வாட்டர் மார்க்கோட தான் ஃபுல் படம் இருக்கும், கீழே டைம் கோடு போகும், முன்னாடி வந்து ஆரம்பிக்கிறப்ப டிஸ்க்ளைமரில் ஒரு ஸ்பேஸ் உண்ணும், அந்த நீங்கள் கூடி பழக்கத்துக்கலாம்னு சொல்லி ஸ்பேஸ் உண்ணும், இன்டர்வலில் ஸ்பேஸ் உண்ணும், அதெல்லாம் இல்லை. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் நேரடியாக படமே நீங்கள் கொடுக்க முடியாது, உங்கள்கிட்ட தான் பாஸ்வேர்டு இருக்கும், எப்போ படம் பார்க்குறாங்களோ நீங்கள் கொண்டு வந்து படத்தை காட்டணும், பாஸ்வேர்டு அப்படியே நீங்க எடுத்துட்டு போயிடும், அங்க போர்டுல எதுவுமே படம் இருக்காது. சோ அது புறந்தள்ளுவோம். 3 மணி நேரம் படத்தை எடிட்டர் ஃபுட்டேஜை எடுத்து வாலண்டியா விஜய் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜெகதீஷ் அவர்கள் வெளியிட்டிருக்காருன்னு ஒருத்தர் சொல்றாரு. அது அவர் சொல்றாரு கட்சியில இல்ல சார், சொல்லுங்க. ஜெகதீஷ் ஏன் மேடம் கட்சியில இல்ல? இல்ல அவர் இல்ல, இந்த கட்சி இல்லங்க, இவர் இல்லங்க, ஜெகதீஷ் விஜயோட பிஏங்க, இவர் கிடையாதுங்க, இவர் வெளியே வந்துட்டாருங்க. ஜெகதீஷ்ன்றது விஜயோட பிஏ இருக்காரு, அவர் தான் வந்து பிஆர்ஓ இருக்காரு அவரு, சரிங்களா? அவர் தான் கோ ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. இப்ப அவங்க என்ன கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அங்க இருந்து என்ன மிரட்டுறாங்கன்னா, யாருன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா நாங்க சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கிறோம், படத்தை நீயே விட்டுட்டு இங்க இருந்து எவனா பார்த்தா சட்டப்பூர்வமா நடவடிக்கைன்னா காமெடியா இருக்கு இல்லையே. அவர் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, இதுக்கு பின்னாடி வந்து மத்திய இணை அமைச்சர் முருகன் இருக்காரு, எப்படி உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க அப்படின்ற, நான் கூட இருக்கிறேன்னு, நீங்களும் இருக்கிறேன்னு, அது ஜெகதீஷ் இருக்கிறேன்னு தான் சொல்லுவார் ஆதவ அர்ஜுனா. அவருக்கு வேற என்ன தெரியும், எது நடந்தாலும் அதுல ஒரு மைலேஜ் தெரிஞ்சுதானே தெரியும், அதானே அவரோட வேலை. உதயநிதி ஸ்டாலினுக்கும் முருகன்ஜிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த படத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? சேட்டலைட் வந்து எடுத்தன்றாரு, இவரெல்லாம் எங்க இருந்து கட்சியில வச்சுக்கிட்டு அவரெல்லாம் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து விஜய் சார் நடத்துக்கு நகர்த்துறாருன்னு தெரியல. சேட்டலைட் எப்படி படம் எடுப்பீங்க? மேல சேட்டலைட்ல லோட் பண்ணி மேல பறக்குதா ஜனநாயகன் படம்? அப்படியே சக் பண்ணி எடுத்து அப்படியே விடுறாங்களா? எந்த மூளை இதெல்லாம்? படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிடுச்சா? உங்களுக்கு தான் திருடன், நீங்க தான், சாவி உங்ககிட்ட தான் இருக்கு, திருட்டு சாவியை நீங்களே திறந்துட்டு பொது வழியில வந்து அவன் திறந்தான் யார்கிட்ட சொல்றீங்க?
என்ன மாதிரி கதை இதுவுமே ஒரு குற்றச்சாட்டு. எப்படி ஆதவர்ஜுனாவோடது ஒரு குற்றச்சாட்டோ அது மாதிரி இதுவும் ஒரு குற்றச்சாட்டு தான். குற்றச்சாட்டு எந்த ஆதாரமும் நமக்கு கிடைக்காத வரை. மேடம் கிடைக்காத வரை. குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறத நான் ஏத்துக்கிறேன். குற்றச்சாட்டு நியாயமா இருந்தா ஏத்துக்கிறோம். ஒருத்தர் ரிலீஸ் பண்றவன் உங்களுடைய எடிட் ஷூட்டுக்கு போகாத முன்னாடி ரஃப் கட்டோட சேர்த்து 3 மணி நேரம் படத்தை ரிலீஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் போட்டு ட்ரையல் பண்றான். என்னது நான் ஆணையிட்டல் மேல் கையில் அடிக்கிறது, அந்த நடிகர் டைரக்டர்ஸ் வருது பாத்துட்டீங்க நீங்க. பார்க்கல. இதெல்லாம் விட்டு நான் இது பாருங்க, இன்னைக்கு தேதி நீங்க இணையதளத்தை திறந்தா நீங்க தேவையில்லைனாலும் வந்துகிட்டே இருக்கு மேடம். அது நான் இன்னும் சத்தியமா பார்க்க மாட்டேன். நான் ஒரு திரைப்படம் சம்பந்தப்பட்டாலும் அந்த படத்தை தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி தான் நான் பார்ப்பேன். இது என்னோட கொள்கை. அப்பதான் நாங்க அப்படிதான் வச்சிருக்கோம். சென்சார் போர்டில் படம் வருது பார்க்க வேற விஷயம். இந்த படம் நான் பார்க்கல. அப்ப நீங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் சீனே வருது. ஒருத்தர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் சீனே கையை அப்படி நீட்டுறாரு, அதில் டிவிகேன்னு வருது, அதில் வந்து 2 லோகோ ரெண்டு யானை போட்ட லோகோ வருது, அவங்களுடைய கொடியை காட்டி பச்சை கத்துன்னு சொல்றாரு. அதில் வந்து டிவிகேன்னு அவர் ஈஸியாக சொல்றது கூப்பிட்றதெல்லாம் டிவிகேன்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் பிளான்டா பண்றாங்க. தளபதி வெற்றி கொண்டாடுற ஐடியா இல்ல, அது ஐடியா ஓகே. பிஃபோர் எலெக்ஷன் இந்த ஐடியா வில் பி வொர்க் அவுட். ஜனவரி 9 தானே. இப்ப எலெக்ஷன் வந்துருச்சுனா இல்ல, அது ப்ரமோஷன் படம் மேடம். அந்த ஐசிது பாலைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் வந்து தேர்தல் கமிஷன் தள்ளி விடுதுனா அது ப்ரமோஷன் படமா இருக்கு. நீங்க சாட்டை எடுத்து சொல்றது, நான் ஆணையிட்டால் பாடுறது, லோகோ காட்டுறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாக்குறப்ப இந்த படத்தை எடுத்துட்டு வந்து நம்ம படத்தில் வந்து எலக்ட்ரல் ப்ரமோஷனுக்காக இந்த படத்தை எடுக்கப்பட்டு இது வந்து முழுக்க ஒரு அரசியல் ரீதியான படமா எடுத்து அவருடைய அரசியல் கேரியருக்கான மைலேஜ் படமாக ப்ரமோட் பண்றத மற்றவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. தேர்தல் நடைபெற டைம்ல தான் பால் அங்க தள்ளுது. அது வரைக்கும் நம்ம ப்ரொலாங் பண்ணி இழுத்துட்டாங்களா? இல்ல, அது இழுத்தது காரணம் கோர்ட்டுக்கு போனது தான். இல்லாட்டி ரிவைசிங் கமிட்டி அன்னைக்கே ஒத்துட்டாங்கன்னா எது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 10 நாள் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும் என்னோட கணிப்புப்படி. ஏன்னா எவ்வளவு படம் ரிவைசிங் கமிட்டி, பராசக்தி கூட அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு ரிவைசிங் கமிட்டி. மறுபடியும் பார்த்தாங்க, மறுபடியும் ஒரு 15 கட்டு பண்ணாங்க, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எப்போதுமே வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கொடுக்கும் மேடம். அதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு படத்தை தடை பண்ணது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் பண்ணவே பண்ணாது. அவங்களுக்கு வந்து விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், கமல் படம்லாம் கிடையவே கிடையாது. எல்லா படமும் ஒண்ணுதான். யார் படம் பார்க்குறாங்கன்னு தெரியாது, யாரையும் நீ நேரில் சந்திக்க முடியாது, கியூல தான் நீங்க அப்லோட் பண்ணணும், கியூல தான் உங்களுக்கு எல்லாமே பேசுவாங்க, மெயிலில் தான் பேசுவாங்க. இந்த படத்தை இப்போ இந்த படத்தை 4 பேர் பார்த்தாங்கன்னு சொல்றாங்க, ரிவைஸ் கமிட்டி 4 நாள் 8 2 6 பார்த்துருக்காங்களா? இதெல்லாம் யாருன்றது இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப சர்டிஃபிகேஷன் வரும் பாருங்க, அப்பதான் தெரியும். அதுக்கு முன்னாடி இது யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்லிட்டீங்க. கடைசியா ஜெகதீஸ்வரன் சார் வந்து சொல்லுங்க, அதாவது இது என்ன செஞ்சிருந்தா இந்த விஷயத்தையே தவிர்த்து இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது படம் நிஜமாவே வந்து போயிருந்தா கூட இவ்வளவு பெரிய மைலேஜ் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. இப்ப இதுவே ஒரு பெரிய மைலேஜா தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே கண்டிப்பா அவர் சொல்ற மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கிற மாதிரி. ஏன்னா முதல் நாள் நைட்டே ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் காலையில மத்தியானத்துக்கு தான் நம்ம போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இதுவே ஒரு பெரிய மைலேஜ் வந்து கொடுத்திருக்குமே, இது எப்படி தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, இது திட்டமிட்டு தானே நடக்குது. இது எப்படி தவிர்க்க முடியும்? இது வந்து நான் சொல்றேன் இல்லையா, விஜய் தரப்பு திட்டமிட்டு தான் பண்றாங்க. அவர் வந்து விஜய் தரப்பு நான் கேட்கல, ஜெனரலா இதை எப்படி தவிர்த்திருக்க முடியும்னு நான் கேட்கறேன். ஜெனரலாவே இத அது நான் கண்டிப்பா சிபிஎஸ்சி தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க இப்ப நீங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சொல்ல சொல்லுங்க. கமல்ஹாசன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு? இது சிஸ்டமிக் ஃபெயிலியர். சிபிஎஃப்சியோட இன்னாலே டிலேனால நடந்த சிஸ்டமிக் ஃபெயிலியர்ங்கிறத அவர் கோடிட்டு காட்டுறாரு. சிஸ்டமிக் ஃபெயிலியர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்க வந்து அதான் இப்ப சொல்றாரு இல்லையா, அவர் கூட நீங்க கோர்ட்டுக்கு போகாட்டி நீங்க கோர்ட்டுக்கு போட்டு ரிவைசிங் கமிட்டி போடுறீங்க. அந்த ரிவைசிங் கமிட்டியில இருக்கிற மெம்பர் அன்னைக்கு எனக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க, நான் வீட்டுல படுத்துக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ரிவைசிங் கமிட்டி அப்படியே இன்னொரு 10 நாள் கழிச்சு ஒருத்தர் நான் உடம்பு சொல்லுங்க, நான் ஊருக்கு போறேங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப நான் சொல்றேன் இல்லையா, சிபிஎஃப்சி ஒரு முடிவு பண்ணாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகாது, அவ்வளவுதான். என்னோட ஜனநாயகன் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு நீங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போனா என்ன, கோர்ட்டுக்கு போனா என்ன, எங்க போனா என்ன, இதுல அரசியல் நோக்கத்தோடு செயல்படுறது. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. டிலே வந்து ஆகும். அவங்களோட நோக்கம் நிறைவேறிடுச்சு. சொல்ல போனா சிபிஎஸ்சி இதை லீக் பண்ணலங்கிறத நான் 100% சொல்ற மாதிரி அவங்களுடைய நோக்கம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறதா அதுல அவங்க சாதிச்சு காமிச்சிட்டாங்க. பட் ஆனா இந்த டிலேக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க தான். சிஸ்டமிக் ஃபெயிலியர் தான் இது நிச்சயமாக. ஆனா இதை சரியாக இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவர் என்ன பண்ணாரு, பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறாரு. அடுத்த விக்டிம் கார்டு இப்ப வந்து தூத்துக்குடியில பேர் விக்டிம் கார்டு பிளே பண்ணாரு. ஜனநாயக கரூரையா, என்ன அடிச்சியா, ஜனநாயகனை முடக்கினியா, என் வீட்டுக்குள்ள பூந்தியா, அடுத்து என்னோட ஜனநாயகனை லீக் பண்ணி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விக்டிம் கார்டு விஜய் பிளே பண்ணுவார். விஜய் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு டேஞ்சரஸ் அரசியல்வாதியை தான் நான் பாக்குறேன். நான் சில நேரங்களில் விஜய் பெரிய யோசிக்க தெரியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு அவர் எடுக்கின்ற இந்த பாதை என்பது நான் எல்லாத்தை விட எவ்வளவு ஆபத்தான அரசியல்வாதி விஜய் காமிக்கிறார். விக்டிம் கார்டை பிளே பண்ணுவார். அவர் இன்னொரு 4 நாள் கழிச்சு பாருங்க, இந்த கேம்பெயின்ல இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல யூஸ் பண்ணுவார்.
இல்ல கடைசி ஒரு வீடியோ போட இதுவே ஒரு ஒரு நல்ல மைலேஜ கொடுத்துருச்சோ அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்ப பார்க்க ஒரு மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இதை பார்த்து அதுல என்ன இருக்குன்றதையும் பார்த்துட்டாங்க. இப்ப இவர் கஷ்டப்படுறாருங்கிறதையும் புரிஞ்சு இதுவே வந்து ஒரு அதை கொடுத்துருச்சோ, இதுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்விதானே வருது இந்த இடத்துல, இல்லையா? சொல்றேன், அதான் சொல்றேன். நீங்க விஜய் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரே கல்ல ஒரு 3 மாங்க அடிச்சிட்டாருன்னு நான் சொல்லுவேன். நீங்க ஒரு பக்கம் இந்த படத்தை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துச்சு, அது பண்ணிட்டாரு. ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணாம விக்டிம் கார்டு பிளே பண்ணோம். அடுத்ததாக கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் என்னால பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க, அந்த நஷ்டத்தை போக்குறதுக்கு நான் தான் இன்னொரு படம் உங்களுக்கு நடிச்சு கொடுக்கணும், அதனால நான் மறுபடியும் திரைத்துறைக்கு போறேன் அப்படிங்கிற 3வது மாங்கையை அடிச்சிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்ல 3 மாங்க அடிச்சவர் விஜய் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் சொல்றேன், மற்ற எல்லா அரசியல்வாதிகளோட பெரிய ஆபத்தான அரசியல்வாதியாக விஜய் கண்ணுக்கு தெரியாது. சரி, பார்ப்போம். இன்னும் நிறைய பேசலாம் வேற விவாதத்துல. கருத்துக்களுக்கு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.